நான் நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேல அந்த பக்கம் நம்ம போனோம்னா ஒரு பெண் அழுகிற குரல் ரொம்ப சத்தமா கேக்குது. இன்னும் ஒரு சில பேர்ட்ட கேட்கும்போது அது பேய் கிடையாது, நம்ம இந்த பாலம் கட்டினாங்க இல்லையா, அப்போ நரபலி கொடுத்ததாகவும் அதுல ஒரு சில பெண் ஆண்கள் குழந்தைங்க எல்லாம் நரபலி கொடுத்ததாகவும் அவங்களோட சத்தம் கேட்கறதாகவும் சொல்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌதம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சன்விருதி அப்படிங்கிற கிராமத்துக்கு சும்மா யதார்த்தமாக அந்த பக்கம் நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் வந்தோம். பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே தண்ணி ஓடிட்டு, ஏன்னா அது பாலத்து மேலே தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் விசாரிக்கும் இது 1939 நீர் மேலாண்மைக்காக ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க அந்த பாலத்தை. இது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விவசாய பூமி தான். இதுக்கு தண்ணி நீர் மேலாண்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர் 1939 அக்வாடெக் அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இதோட நீளம் 199 மீட்டரும், அகலம் 39 மீட்டரும். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி ஆழம். இந்த 40 அடி ஆழம் கிட்டத்தட்ட இப்ப நாம நிற்கிறது 9 அடியில் இருக்கு, 49 அடி எனக்கு தண்ணீர் ஓடிட்டு இருக்கு. இது கீழ் கட்டமைப்பு. இது எந்த வருஷம் அப்படிங்கிறத வாங்க நான் அடுத்ததுல காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1939 வருஷத்தை கட்டியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2023 நடக்குது. இதோட கன அடி பாத்தீங்கன்னா 58,000 கன அடி தண்ணீரை இந்த பாலம் வச்சுக்கும் அப்படிங்கிறதுதான் இதுல போட்டிருக்கு. இதோட ஃப்ரண்டோட அளவு பாத்தீங்கன்னா 99 மீட்டரும் ஸ்டில் டிராப், அதாவது இதுல தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவு, இது எல்லாமே இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. இதோட கீழ் கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா கட்டமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 76 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி. எங்கேயுமே பாத்தீங்கன்னா உள்ள ஓடுற தண்ணி கீழே லீக்கேஜே இருக்கு. இந்த ஈச்சன்விருதி மக்கள்கிட்ட இந்த பாலத்தை பத்தி நம்ம விசாரிக்கும் போது அவங்க ஒரு சில அமானுஷமான விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்னன்னா நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேல அந்த பக்கம் நம்ம போனோம்னா ஒரு பெண் அழுகிற குரல் ரொம்ப சத்தமா கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர்ட்ட கேட்கும்போது அது பேய் கிடையாது, நம்ம இந்த பாலம் கட்டினாங்க இல்லையா, அப்போ நரபலி கொடுத்ததாகவும் அதுல ஒரு சில பெண் ஆண்கள் குழந்தைங்க எல்லாம் நரபலி கொடுத்ததாகவும் அவங்களோட சத்தம் கேட்கறதாகவும் சொல்றாங்க. நிறைய பேர் சாமின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு நாள் நம்ம நைட்டு ஒரு 9 மணி 10 மணி போல கண்டிப்பா அந்த பாலத்துக்கு அது என்ன சத்தம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இரவு நேரங்களில் இந்த பாலம் ரொம்ப அமானுஷமானது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி பகல் நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பொழுதுபோக்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் இந்த இடத்துல நிறையா வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களோட நேரம் மழை வந்துருச்சு. ஸோ அதனால் நிறையா வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நாள் தங்கி நைட் வீடியோவும் அண்ட் பகலில் இந்த இடத்த சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற வீடியோவும் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஒன் லவ், ஒன் சாய்ஸ். Thank you.